ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் கிருஷ்ணா ஃபேமிலி. நீங்கள் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய டே இன் மை மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே மார்னிங் ரொட்டீன் இருக்கும், பிஸியாக இருக்கும். ஆஃபீஸு ஸ்கூலு இப்படின்னு பிஸியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் பிஸியாக தான் இருக்குது. எப்பயுமே ஒரு 6 o'clock போல் எழுந்திருக்கும்னு நினைப்பேன். ஆனால் 6:30க்கு மேலே ஆகிடும். ஒரு நாள் நான் 5 o'clockலாம் எழுந்ததே கிடையாது. என்னோட பெரிய பையனுக்கு வந்து 8:30க்கு அவன் ஸ்கூல் வெளியில் போயிடணும். என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஓன் ஷாப் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என் சின்ன பையன் எழுந்திரத்துக்குள்ளே நான் எல்லா ஒர்க்கையும் கண்ணம் மேனேஜ் பண்ணி அனுப்பணும். 6:30க்குள்ளே எல்லா ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணி எப்படியாவது அனுப்பிச்சிடுவேன். வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டிலே எப்படின்னு பாருங்கள். நீங்களும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, உங்கள் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சு டிஃபன் பார்த்திங்கன்னா, காலையில் தேங்காய் சட்னி, தோசை. மதியத்துக்கும் என்ன செய்ய பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, புடலங்காய் கூட்டு, அவரைக்காய் பொரியல், சாப்பாடு. யூஸ்வலாக இருக்கிற சாப்பாடு தான் செய்ய போகிறேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட நிறை குறைகள், வீடியோவோட நிறை குறைகள்லாம் சொல்லுங்கள். எங்களை பற்றி எதனா தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ஒர்க்லாம் போயிட்டுருக்கா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா லன்ச்சு டிஃபன்லாம் செய்ய? உங்கள் வீட்லேயும் என்ன லன்ச்சு டிஃபனு எல்லாத்தையும் சொல்லுங்கள். நாளைக்கு கிளாஸ் அரிசி போட்டேன். என்னடா அது இவ போயிட்டு வராளேன்னு பார்க்காதீங்க. என்னங்க பண்ணுறது, எனக்கு ஃபோன் ஸ்டிக்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபோனை கையிலே வச்சுட்டு எதுவும் பண்ணுறது. என்னோடய ஜன்னல் மேலே தான் நான் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வேறு காபி தூள் கிடையாது. அதனால் இப்போ வந்து நான் டீ தான் போட போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இந்த காலையில் நாங்கள் காஃபி தான் குடிப்போம். என்னங்க பண்ணுறது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். டீயே போட்டுக்கலான்னு டீயும் போட்டேன். என்னோடய பெரிய பையனை தான் போய் எழுப்ப போகிறேன். எழுப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. எழுப்பிட்டு அப்படியே பால் எடுத்துன்னு வந்துட்டேன் டீ போடுறதுக்கு. ஏன்னா ஏன் அவ்வளோ சீக்கிரமாக நான் காலையிலே வந்து லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையிலே முடிச்சோம். என்னோடய சின்ன பையன் ஏஞ்சானா அவங்க கூட ஃபாலோ பண்ணவே எனக்கு கரெக்டாக இருக்குங்க டைம். நடாது இவ விட்டுட்டு போகிறா வரா, நடாது வீடியோ அப்படி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்குங்க. நாங்கள் பண்ணுறது அவங்க சூழ்நிலை சுச்சுவேஷன் பொறுத்து அப்படி அமையுது. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து யூடியூப் நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு புதுசாக யூடியூப் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் அதை தான் கேட்குறேன். டீயில் சக்கரை போடுறோம், அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். நான் வந்து டீயிலே சக்கரை போட்டுருவோங்க. கல்யாணம் அப்படியே போயிட்டுருக்கு. சரி, ஒரு லாங் வீடியோ கொடுக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. மோஸ்ட்லி பெரிய பையனாக வீடியோ எடுப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிப்பேன், அடுத்து நான் ஃபாலோ பண்ணால் முட்டுவேன். ஏன்னா எல்லோரும் என்னை ஒரு மாதிரி எப்படி சொல்ல மன உடைச்சலாக ஆகிடுவேன். நான் எப்பயுமே அப்படி தான். எதுலையா போகிறேன்.
என்ன பேச விளக்கேற்றுற அந்த மாதிரிலாம் பேசணும். எப்பயுமே நான் வந்து விளக்கு ஏற்றிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அந்த இது விளக்கு ஏற்றிட்டு பண்ணலாம். லாஸ்ட்டாக என்னுடைய சாமி கும்பிட்டு என்னுடைய ஃபுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபுட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இன்ட்ரோ காமிக்கிறேன். என்னோடய சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பேக்கிங் தான் நடக்க போகுது. அவனும் கிளம்பிட்டுருக்கான். அவனுக்கு தனித்தனியாக தான் வச்சு விட்றது. அடுத்து தோசை ஊற்றணும். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தோசை ஊற்றி கொடுக்கணும். பார்த்து எனக்கு சாப்பாடு கூட செஞ்சிடுவாங்க. இந்த பேக் பண்ணுறது தாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதை பேக் பண்ணுறேன். குளிச்சுட்டானா என்னன்னு தெரியல. கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அதிகமாக எடுத்துக்க மாட்டான். சாப்பிட டைமே இல்லைன்னுவான். திறக்கவே முடியலன்னுவான். இதுமாரிலாம் சொல்லுவான். கொஞ்சம் தான் அவனுக்கு நான் சாப்பாடெலாம் கொடுக்கறது. வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன்னு காய் கொடுத்து விட்றேன். ஆனால் நிச்சயமாக சாப்பிடவே மாட்டேன். அப்படியே தான் எடுத்துகிட்டு வருவான். கூட்டு கொஞ்சமாக தான் கொடுப்பேன். தனித்தனியாக தான் கொடுத்து கிரையெல்லாம் கொடுத்து கிடையாது. குழம்பு காய் இதெல்லாம் பிடிக்கலன்னா சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு வருவாள். அதனால் அப்படியே இப்படி தான் கொடுக்குறது. அது கூட சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டோம். கிளம்பிகிட்டே இருக்கான். அடுத்தது வந்து சட்னி தாளிக்கணும். தோசை ஊற்றணும். இதுதான் எங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாய். பாய்.